பிரைஸ் த லார்ட். தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:19 ஆமேன். ஆமாங்க. ஏசப்பா இந்த காலை வேளையில இந்த வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, நம்ம சமாதானமான வாழ்க்கை வாழணும். நம்ம மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் அந்த சமாதானத்தை எடுத்து கூறணுங்க. ஏன் அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு வசனம் இருக்குங்க. ஸோ மற்றவர்கள் நம்மளிடத்துல வந்து ஆலோசனை கேட்டா, அந்த ஆலோசனை வந்து எப்படி இருக்கும்னா, பிரச்சனைய வளர்க்கிறதா இருக்கக்கூடாது, பிரச்சனைய முடிக்கிறதா இருக்கணுங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எப்படி சமாதானப்படுத்தணுமோ அந்த வகையில நம்ம வந்து எடுத்து கூறணுங்க. ஸோ இப்படி நம்ம மற்றவர்களிடத்துல சமாதானம் பண்ணும்போது, நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் பலனை கர்த்தர் வந்து சிருஷ்டிப்பார், அதாவது உருவாக்குவாருங்க. ஸோ நம்மள குணமாக்குவார். மற்றவர்களுக்கு சமாதானம் கூறும்போது நம்மளுடைய காரியத்தை கர்த்தர் குணப்படுத்துவாருங்க. ஆமேன். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.